அனைவருக்கும் வணக்கம். திருப்பாவை பாடல் 28. கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆயர்குலத்து உன்றன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். குறையே இல்லாத கோவிந்தா கண்ணா, நாங்கள்லாம் பசுக்கள் பின்னாடியே போய் அதை மேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அது தரக்கூடிய தயிரை வச்சு தான் நாங்கள் தயிர் சாதம் அதை தான் உண்போம். எங்களுக்கு அறிவு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கா இல்லையான்லாம் தெரியலை. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எங்களுக்கு உறுதியாக தெரியும், நிச்சயமாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வைராகியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, உன்னை தலைவனாக அடைந்தால் எங்களுக்கு வைகுந்தம் அப்படிங்கிறது உறுதி, பிறவி பயன் என்னவோ அதை அடைந்துருவோம், அது மட்டும் எங்களுக்கு தெரியும் கண்ணா, உன்னோடு எங்களுக்குள்ள உறவை பிரிக்க யாராலையும் முடியாது கண்ணா அப்படின்னு பறை கேட்டு வந்த பெண்கள் சொல்லக்கூடிய விஷயம்தான் இது. விரதம் இருக்கும் முறை பற்றியெல்லாம் அறியாத பிள்ளைகள் தான் நாங்க. அது மட்டும் இல்லாம வேற உன்னை கண்ணா, மணிவண்ணா, கருணாகரா அப்படின்லாம் உன்னோட இருக்கக்கூடிய உரிமையினாலதான் ஒருமையிலே அழைத்தோம், அதற்காகலாம் கோபித்து கொள்ளாதே எங்கள் இறைவனே, எங்களுடைய நோன்பை நீங்க ஏத்துக்கிட்டு அதுக்கு அருள் புரியணும் அப்படின்னு கேட்கக்கூடிய பாடல் தான். நம்ம எந்த ரூபத்துல அவரை நினைக்கிறோமோ அதே மாதிரிதான் நமக்கு தென்படுவார். இப்படி கூப்பிடுங்க, இப்படி வழிபடுங்க அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது இறைவன்கிட்ட. அப்போ நம்ம கடவுளை கண்ணான்னு கூப்பிட்டாலும் வருவார், கிருஷ்ணான்னு கூப்பிட்டாலும் வருவார், ராமான்னு கூப்பிட்டாலும் வருவார். ஆனால் நம்ம அதை மனதார கூப்பிடுறோமா, பக்தி பிரேமையில் கூப்பிடுறோமா, எப்படி கூப்பிட்றோன்ற விஷயத்தை பொறுத்து தான் இருக்கு. இப்போ கண்ணபிரான் அப்படிங்கிற தெய்வத்தை, இறைவனை நம்ம நினச்ச ஆரம்பிச்சோனாலே பிறவி பயன் அப்படிங்கிறது எல்லாமே அடைந்துடுவோம் அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்லக்கூடிய விஷயம். நாமும் தினமும் திருப்பாவை பாடுவோம். நன்றி.